யார் இந்த முத்துராமலிங்கம்? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் இவருக்கு மட்டும் ஏன் வாய்க்கூட்டு சட்டம் போட்டாங்க? இவரோட ஃபோட்டோஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோவில் மீசையோடு இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோவில் மீசை இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்திய இராணுவத்தில் இவருடைய பங்கு மிகப்பெரியது. அது என்ன? இவருடைய அரசியல் பயணம், வெளிநாட்டு பயணம், இவருடைய பல நிகழ்வுகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் உக்ரபாண்டி ஐயாவுக்கும் இந்திராணி அம்மாவுக்கும் மகனாக பிறக்கிறாரு. இவர் பிறந்த கொஞ்ச நாள்லேயே இவங்களோட அம்மா தவறினதுனால ஒரு இஸ்லாமிய பெண் அவங்களால இவர் பாலூட்டி வளர்க்கப்படுறாங்க. இவங்களோட சின்ன வயசுல ஃபுல்லாக அவங்களோட பாட்டி வீட்டில் தான் வாழ்கிறாங்க. அந்த பாட்டி வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் அவங்களோட பெயர் குறைவரை வாசித்தான் அப்படிங்கிறவர். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படிக்கிறாங்க. அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் பிளேக் நோய் அதிகமாக பரவுது. அதனால இவரோட படிப்பை பாதியில் நிப்பாட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கிறது தான் நிப்பாட்டினாங்களே தவிர ஒரு ஆன்மீக புத்தகமாக இருக்கட்டும், வரலாற்று புத்தகங்களை தானே முன் அதை அதிகமாக அவர் கற்றுக்கிட்டாரு. தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலேயுமே நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அளவுக்கு அவர் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சுடுதல், குதிரை ஏற்றம், மருத்துவம், ஜோதிடம் அப்படின்னு சொல்லி பல கலைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. ஐயா முத்துராமலிங்கம் அவங்களோட பேச்சு நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் முதல்ல எந்த மேடையில் யாரை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சாயல்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் விவேகானந்தர் அவங்கள பற்றி ஒரு 3.5 மணி நேரம் ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் காமராஜர் அவங்களும் இருந்து அவரோட பேச்சை ரசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெண்களுக்கு ஐயா ரொம்ப அதிகமாகவே மதிப்பு கொடுத்தாங்க. பர்மா போகும்போது அங்கே வரக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பர்மாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னோட கூந்தலை பாதையில் விரித்து அந்த கூந்தலில் அந்த தலைவர்களை நடக்க சொல்லுவாங்க. அந்த ஒரு சம்பிரதாயத்தை பர்மாவில் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, இது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வை தவிர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கு ஒரு முறை போயிருப்பாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ராணி உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்கம்கிட்ட சொல்லும்போது, அம்மா என்கிட்ட உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, அதனால ஏன் என்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களோட மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் அவங்க மேடை ஏறும்போது மீசை இல்லாமல் தான் ஏறினாங்க. அவருடைய பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திருமணம் கூட பண்ணாமல் இருந்தார் ஐயா முத்துராமலிங்கம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மக்கள் மேலே குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடப்பட்டது. அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் பிறப்பாலேயே குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் மேலே மட்டும் போடப்பட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் அந்த மக்களை மட்டும் சிறைப்பிடிக்கிறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து கமுதியில் போராட்டம் நடத்துகிறாரு. 1948 அந்த சட்டத்தையும் நீக்கிறாங்க. காமராஜர் அவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கும் ஐயா முத்துராமலிங்கம் ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் அவங்க போட்டியிடுறதா இருந்தது. நகராட்சியில் வரி கட்டுறவங்க மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அதனால் தன்னோட காசை கொடுத்து ஒரு ஆடு வாங்கி அதை காமராஜர் அவங்களோட பெயரில் வரி கட்ட வச்சுருப்பாரு. வரி கட்டினதுக்கப்புறம் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் அவங்க போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றியும் பெற்றிருப்பார். சுதந்திரத்துக்காக போராடி பல முறை சிறை சென்றாலும் 2ஆம் உலகப் போர் டைமில் ஐயா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இவர் வெளியில் இருந்தால் அதிகமான அரசியல் கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு, அதனால அரசுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை சிறைப்பிடிச்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கூட போடப்பட்டது. நம்ம தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே ஐயா முத்துராமலிங்கம் அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. வட இந்தியாவில் ஐயா திலகருக்கும் போட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு பிரிவினரை உள்ளேயே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருந்தாங்க. அந்த தடையை நீக்கிறதுக்காக பக்கத்திலேயே இருக்கிற வைத்தியநாதர் சுவாமி கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு வரக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் கோயிலுக்கு வராமல் இருக்கும்போது பக்கத்தில் திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல இருந்து அர்ச்சகரை வர வச்சு அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை சிறப்பாக நடத்தி வெற்றியும் பெற்றார். அரசியலில் இவரோட பணி ரொம்ப முக்கியமானதுன்னே சொல்லலாம். இவர் போட்டியிட்ட ஒரு தடவை கூட இவர் தோற்றே போகலை.
1946ல் இவரை எதிர்த்து யாருமே நிற்காதனால அன்னபோஸ்டா ஜெயிச்சிருப்பாரு. இவரோட கடைசி காலங்களில் தேர்தல் பரப்புரை கூட செய்யாமல் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் அட்வொகேட்டாக படிச்சுக்கிட்டு இருந்த தங்கமணி அப்படிங்கிறவர் கூட இந்தியாவில் நடக்கக்கூடிய ராஜேந்திர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்ட முத்துராமலிங்கம் ஐயா அவங்களுடைய வெற்றியையும், போப்லி அரசை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவங்களோட வெற்றியும் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கூட போட்டிருப்பாரு. இவருடைய வாழ்க்கையில் வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப முக்கியமானவர். நேதாஜி அவங்கள தான் இவரோட அரசியல் குருவாக கூட இவர் ஏற்றிருப்பாரு. முத்துராமலிங்கம் அவங்களோட அழைப்பை ஏற்று நேதாஜி அவங்க மதுரைக்கு வந்திருப்பாங்க. அதில் இருந்து தொடர்ந்த இவங்களோட நட்பு இந்திய இராணுவத்தில் முத்துராமலிங்கம் ஐயா சொல்லி இராணுவத்தில் சேர்ந்த நபர்கள் அதிகம் நம்ம தமிழ்நாட்டில். விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழ் கூட நடத்தினாரு. மதுரையில் 23 தொழிலாளர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அந்த டைம்ல தொழிலாளர் ஜீவானந்தத்துக்காக போராடி 6 மாசம் ஜெயிலையும் இருந்திருப்பாரு. அது மட்டுமா, அந்த காலத்துல பெண் தொழிலாளர்களுக்கு கமுதியில விவசாயிகள் விளைவித்த பொருளுக்கு குறைவான விலையை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கி அவங்களுக்கு நிலையான நிர்ணய விலை அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம ராஜபாளையத்துல உழவர்களுக்காக போராட்டங்கள் பல நடத்தி பல நன்மைகள் பெற்றுக் கொடுத்தாரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பல நன்மைகள் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நிலத்தை 8 பங்கா பிரிச்சு அதுல ஒரு பங்கை அவர் வச்சுக்கிட்டு மீதி 7 பங்கை அவரோட பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே பிரிச்சு கொடுத்தாரு. இப்படி தனக்குன்னு வாழாம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து தன்னோட வாழ்நாளில் 5ல் 1 பகுதியை ஜெயிலையே கழிச்சாரு. அப்படிப்பட்டவருக்கு பல சிறப்பு பெயர்கள் மக்கள் கொடுத்துருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி திருவிக்கா சொல்லியிருப்பாரு. பிரணவ கேசரி, வித்யா பாஸ்கர், சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு பல பெயர்கள் இவருக்கு இருக்கு. 1995ல் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க. வீரம் அப்படிங்கிற ஒரு குணம் தான் எதிரியும் நம்மளை பார்த்து மெச்சும், கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது அப்படின்னு சொல்லி ஐயா முத்துராமலிங்கமே சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனை ஒழுக்கத்தால் மட்டும்தான் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லணுமே தவிர அவனோட பிறப்பால் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.